ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் மண்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். அது கூடவே என்னோடய சின்ன சின்ன சந்தோஷங்களையும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஒரு 3:30 அப்படிங்கும்போது எழுந்திரிச்சாச்சுங்க. ஆனால் மேடமும் இன்றைக்கி தூங்கவே இல்லைங்க, முழிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள தூங்க வச்சுட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா மணி 5:45 பக்கம் ஆயிடுச்சு. சரி, நீ பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய முடியாது, அதுவும் இல்லாமல் நேற்று பதிவிலேயே சொல்லியிருப்பேன், சண்டே அப்படிங்கிறதுனால முட்டை பொரியல் ரசமெல்லாம் செஞ்சுருந்தோம். வீடு எதுவும் க்ளீன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருப்பேன் நேற்று பதிவிலேயே. அதனால் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தோன்னையுமே அதுக்கு தான் 3:30க்கே எழுந்திரிச்சு சரி எக்ஸசைஸ் எல்லாம் கூட பண்ணாமல் வீடு க்ளீன் பண்ணிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் முடியலைங்க. சரி, இதுக்கு மேலே நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி கும்பிட்டு சமையல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு ரொம்ப யோசனையாக இருந்தது. இருந்தாலும் காலையில் ஈவினிங் கும்பிட்டுக்கலாமான்னு யோசனை இருந்தது. ஆனால் காலையில் கும்பிடும்போது அந்த கிடைக்கிற ஒரு எனர்ஜி கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக, உற்சாகம் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக சரின்ட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே குழம்பெல்லாம் போட்டு நிலைவாசலில் குழம்பெல்லாம் போட்டு பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று நம்மளோட பிரியா சிஸ்டரோட பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் பிரியா சிஸ்டருமே தேங்க்யூ சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் பிரியா சிஸ்டர். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. என்ன அப்படின்னா, என்ன தான் நம்ம முயற்சி பண்ணினாலும் சரி, கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாலும் சரி, என்ன பண்ணாலுமே சில நேரங்களில் சில பிரச்சனைகளை நம்மளால் தவிர்க்கவே முடியாதுங்க. இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம யாருன்னு ப்ரூஃப் பண்ணணும், நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் நம்ம நிறைய விஷயங்களை, நம்மளுக்கு வராத விஷயங்களை கூட செஞ்சிட்ருப்போம். ஏன்னா நம்ம தப்பாக புரிஞ்சுக்கப்பட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கோசரம், நம்ம உறவுகள்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் கூட நம்ம நிறைய விஷயங்களை பொறுத்துக்கிட்டு நம்மளையும் மீறி நம்ம செஞ்சிட்ருப்போம். நம்மளை தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது, உறவுகள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து செஞ்சிட்ருப்போம். அப்படி எவ்வளவு தான் நம்ம விட்டு கொடுத்து போனாலும் நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிறவங்களும் இருப்பாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்காமையே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம உறவுகள் வேணும்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போயிட்டே இருப்போங்க. ஆனால் நம்ம மேலே இருக்கிற குறைய மட்டுமே தான் கண்டுபிடிச்சி சொல்லிகிட்ருப்பாங்களே தவிர, அவங்கக்கிட்ட இருக்கிறத என்றைக்குமே அந்த மாதிரி ஆளுக ஏற்றுக்கவே மாட்டாங்க. இது தெரியாமல் நம்ம போயிட்டுருந்தோம் அப்படின்னா, நம்ம எதுக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாமல் போயிருங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட என்ன சொல்கிறது, நம்மளோட நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம், எல்லோரும் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் பிடிச்சதை செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருப்பேன். அப்படி செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா, கடைசியில் நம்மளை யாருக்குமே பிடிக்காது. நம்ம யாருக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி செய்கிறோமோ அவங்களுக்கே நம்மளை பிடிக்காமல் போகிற அளவுக்கு நடக்குங்க. அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம மனசுடைஞ்சு போகிறதாங்க. சில விஷயங்களை நம்ம யோசித்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இந்த பதிவு. எவ்வளவு தான் முயற்சி பண்ணி நம்மளை ப்ரூஃப் பண்ணியும் ஒருத்தர் நம்மளை புரிஞ்சுக்கல அப்படின்னா, அதுக்கு காலம் மட்டும்தாங்க பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத நமக்குள்ளேயே தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கவனம் செலுத்த முடியாமல் போயிருங்க. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். சில நேரங்களில் சில விஷயங்களை நம்மளால் எதுவுமே செய்ய முடியல, சில பிரச்சனைகளை அப்படிங்கும்போது அதை நம்ம காலத்துக்கிட்டேயும் இறைவன்கிட்டையும் விட்டுறதாங்க நமக்கு நல்லது. அதைத்தாங்க சொல்ல வர்றேன். நம்மளை புரிஞ்சிக்காதவங்களுக்காக நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இதை பற்றி சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த மாதிரி என்னை நேசிக்கிறவங்கள விட்டுட்டு என்னை நேசிக்காதவங்க அப்படிங்கிறது தெரியாமையே, புரிஞ்சுக்காதவங்க அப்படிங்கிறது தெரியாமையே அவங்களுக்காக நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். என்னோடய கண்ணீர் துளிகளையும் சரி நிறையவே வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா எனக்கு அவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக தெரியுது. அப்போதைக்கு எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் இப்போ இந்தளவுக்கு நான் யார் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க, யார் நம்மளை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிகிற அளவுக்கு எனக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்குது அப்படின்னா, இது இந்த அதிகாலை நேரம் மட்டும்தாங்க. எந்த ஒரு மனிதருமே யாருனாலையுமே நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு அற்புதமான ஒரு உதவியை இந்த அதிகாலை நேரமும் இந்த பிரபஞ்சமும் நம்மளுக்கு கொடுக்குதுங்க. அதைத்தான் உங்கள் கூடயுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா, நம்ம மேலேயே தப்புன்னே சில நேரங்களில் அதாவது குறை சொல்கிறவங்கள பார்த்துருப்பீங்க.
நிறைய அன்பு வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை பற்றி தான் நம்ம யோசிச்சுட்ருப்போம். நம்ம மேலே ஏதாவது தப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இந்த வீடியோ. எவ்வளவு தான் நீங்கள் உங்களை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணியும் உங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கப்படுறீங்க, வெளியில் தெரியுறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் முழிச்சுக்குங்க. உங்களோட நீங்கள் யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக காலமும் அந்த இறைவனும் உணர்த்துவாங்க. அதனால் உங்களோட கடமை என்ன அப்படிங்கிறத செஞ்சுட்டே வாங்க அப்படிங்கிறது தாங்க என்னோட ஒரு வேண்டுகோள் அப்படின்னே நான் சொல்லுவேங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எந்த வித ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்மளால் என்னென்ன எல்லா விஷயத்தையுமே நம்ம பகிர்ந்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறது மட்டும்தாங்க ஃப்ரெண்ட்ஷிப்லேயே அப்படி இருக்கும்போது உறவு முறையில் இன்னும் எப்படி இருக்கணும், என்ன செஞ்சாலும் சரி செய்யவே முடியல அந்த உறவு முறையில் அப்படின்னா அந்த உறவுகள்லேருந்து விலகி இருக்கிறது தாங்க நமக்கு நல்லது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு பூஜை வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேங்க. ஒரு 7 மணி அப்படிங்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்ததுங்க. இவ்வளோ வேலைகளும் நம்மளாம் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு பருப்பை வேக போட்டு அதுக்கப்புறம் தாங்க அதெல்லாம் வெந்து வர்றதுக்குள்ளேயும் அரிசி வர்றதுக்குள்ளேயும் கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் என்னோடய அஃபர்மேஷன்ஸ் தியானம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் அப்படியே எனக்குள்ளே இருக்கிறது அப்படியே என்னால் உணர முடிஞ்சதுங்க. கடவுள் அப்படின்னாவே உள்ளுக்குள்ளே இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி நேற்று எங்கள் வீட்டுக்காரங்க கூட சொல்லியிருந்தார். இங்கே பாருங்கள், மேடம் 3 மணிலேருந்து எழுந்திரிச்சு 5 மணிக்கு மேலே தான் தூங்கிட்டு எப்படி தூங்கிட்டுருக்குறாங்க பாருங்கள். இன்றைக்கி 8:30 அப்படிங்கும்போதே நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்க. என்னால் நம்பவே முடியல. முருங்கைக்காய் சாம்பார், சாப்பாடு, ரசம் தாங்க வச்சுருந்தேன். இவ்வளோ வேலைகளை என்னால் செய்ய முடிஞ்சது. இதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசனை கூட எனக்கு இருந்தது. செய்யாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா கூட எனக்கு இந்த ஒரு உற்சாகம் கிடச்சிருக்காதுங்க. அப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் எப்பவும் போலவே மேடமை கொண்டு போய் அங்கன்வாடியில் விட்டுட்டு வர்றதும் கூட்டிகிட்டு வர்றதும் அப்படி தான் போயிட்டுருந்தது ஒரு 4 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிங்கும்போது இங்கே தான் அந்த பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் தெரியும். அங்கே தான் பாப்பா விளையாடிட்டுருப்பாங்க. பாப்பாவும் அபிதா நம்மளோட முஸ்லீம் ஃப்ரெண்டு, அவங்களோட பொண்ணு ஃப்ரீனா எல்லாருமே விளையாடிட்டுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே மருதாணி அங்கே பாருங்கள் இப்படி தான் சறுக்கி விளையாடிட்டுருப்பாங்க. மருதாணி இருந்தது. சரி, மருதாணி இந்த ஃபங்க்ஷனுக்கே என்னால் வைக்க முடியல. அதனால் சரி இன்றைக்கி கொஞ்சம் வைக்கலாம். அபி சிஸ்டர், நான் மருதாணி வைக்க போகிறேன், நான் வந்தோடனே வச்சுக்கலான்னு சொல்லியிருந்தீங்க. அது வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லை. அதனால் இன்றைக்கி வைக்கலான்னு தான் பிடுங்கிட்டுருக்கிறேன். கண்டிப்பாக திட்டுவீங்க அப்படின்னு தெரியும். பார்க்கலாம் கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இது பாருங்கள், மருதாணி பூவெல்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. இந்த மருதாணி மரத்தை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணும்போது எனக்கு விஜி சிஸ்டர் தாங்க ஞாபகத்துக்கு வந்தாங்க. அவங்க தான் சொல்லியிருந்தாங்க, அவங்களோட பதிவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் மருதாணியெல்லாம் அரைச்சாச்சு, நீ வச்சா சரி, அதுக்கப்புறம் தீபம் எல்லாம் கூட ஏற்றிக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பாத்திரத்தையெல்லாம் சிங்கில் எடுத்து போட்டு அப்புறமா பார்த்துக்கலாம், போய் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு யோசனை வரும்போது, நாம் இப்படி போட்டு தூங்குற ஆள் இல்லையே, நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணுற ஆளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவில் சொல்லியிருந்தீங்க விஜயக்கா. உங்கள் ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. அதாவது இது ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸாக எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னா, என்ன இப்படி போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு, நாம் இப்படி பண்ணுற ஆள் இல்லையே அப்படின்னு யோசித்து அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தீங்க. என்னால் முடியாத அந்த விஷயங்கள் தோணும்போது, ஒரு அடுப்பை க்ளீன் பண்ணும்போது, இல்லை ஒரு பாத்திரம் கழுவும் போதெல்லாம் உங்கள் ஞாபகம் வந்துச்சு. இன்றைக்கி கூட நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சோன்னையுமே இன்றைக்கி பாத்திரமெல்லாம் கூட நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க. இல்லைன்னா நான் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விட்டுருவேன். அந்த மாதிரி ஆள் தான் நான். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு விஜயக்கா தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. தேங்க்யூ விஜயக்கா, உங்கள் பதிவு நிஜமாலுமே எனக்கு யூஸாக இருக்குது. இந்த மாதிரி பதிவு போடுங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா தோசை சுட்டுட்டு மருதாணி வைக்கலாம் அப்படிங்க பாருங்கள், பாத்திரமெல்லாம் நைட்டே கழுவி வச்சிட்டேன். இதுக்கு காரணம் நம்ம விஜயக்கா. அதுக்கப்புறம் நிலவும் கொஞ்சம் அழகாக இருந்தது நைட்டில், அதையுமே கொஞ்சம் வீடியோ எடுத்துடலாம்னு எடுத்துருந்தேங்க. இன்றைக்கி நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாய்ங்க. ஹாய் அனிதா சிஸ்டர், ஹாய் புஷ்பதி சிஸ்டர், ஹாய் சீலா சிஸ்டர், ஹாய் பிரியா சிஸ்டர், ஹாய் தேன்மொழி சிஸ்டர், ஹாய் விஜய் சிஸ்டர்,
ஹாய் தேவி பிரியா சிஸ்டர், ஹாய் மாலதி சிஸ்டர், ஹாய் அபி சிஸ்டர், ஹாய் வாசிகி சிஸ்டர். எல்லாத்தையுமே இன்றைக்கி சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். யாரையாச்சும் விட்டுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஞாபகப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.